நம்ம இப்போ பார்க்க போறது பேராசையால் பாடம் கற்ற ஒரு பால்காரனோட கதை. அதிக லாபம் வேண்டும் என்ற ஆசை அவனை எந்த தவறான பாதைக்கு கூட்டிச் சென்றது? அந்த தவறை அவன் எப்படி உணர்ந்தான்? நேர்மையின் மதிப்பு என்னன்னு எப்படி புரிஞ்சுகிட்டான்? அதை நாம இப்போ சேர்ந்து பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமத்துல ராமுன்னு ஒரு பால்காரன் இருந்தான். அவன் தினமும் காலையிலேயே பால் கறந்து ஊருக்குள்ள விற்க போவான். ராதிகா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சோர்வா இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு. இதோ உடனே கொண்டு வரேன். இன்னைக்கு வெயில் மண்டைய பொளக்குது. ஒரு நிமிஷம் வெளியே நின்னாலே தலை சுழலுது. இப்படி இருந்தா வேலை எப்படி செய்வது? ராமு காலையிலேயே கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பால் ஊத்த ஆரம்பிச்சான். ராமு, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டியே. ஆமாம்மா, இன்னைக்கு மாட்டுக்கு தீவனம் வாங்க போகணும். அதான் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிடலான்னு வந்துட்டேன். ராதிகா, ராதிகா, எங்க இருக்க? கொஞ்சம் இங்க வா. என்னாச்சு? ஏன் இவ்ளோ அவசரமா கூப்பிடுறீங்க? நமக்கு கிடைக்க வேண்டிய பால் காசு எல்லாம் வந்துருச்சு. யார்கிட்டையும் பாக்கி இல்லை. ராதிகா, இது இன்னைக்கு பால் ஊத்த பணம். நீ எடுத்துக்கிட்டு வீட்டு செலவுல கவனிச்சுக்கோ. எல்லாரும் காசு கொடுத்துட்டாங்களா? பரவாயில்லையே. பால் வித்த எல்லா காசையும் வைத்து ராமு யோசிச்சுட்டு இருந்தா. அத பார்த்த ராதிகா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வர்ற வழியில ஒரு வீடு பார்த்த ராதிகா. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வீடு நாமும் வாங்கணும்னு தோணிச்சு. இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்லதானே இருக்கு, நிம்மதியா தானே இருக்கும். நமக்கு தினசரி சாப்பாடு இருக்கு, மாடு இருக்கு, வேலை இருக்கு. அதுக்கு மேல என்ன வேணும்? இதெல்லாம் ஒரு வீடா? எப்பயும் ஒரே சாணி நாத்தம். இந்த வீடே உனக்கு போதுமா? என்னால இப்படியே இருக்க முடியாது ராதிகா. அப்படி சொல்லாதீங்க. இவங்க இல்லனா நம்ம வீட்ல அடுப்பு கூட எரியாது. ராமுவோட பேராசையால ராதிகா சொன்னதை அவனால கேட்கவே முடியல. மறுநாள் காலையில ராமு பால் கொடுக்க போகாம அந்த வீட்டை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தா. அங்க வந்த ராதிகா, இன்னும் பால் போட கிளம்பலையா? ஊர்ல எல்லாரும் காத்திருக்க மாட்டாங்களா? எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீ அமைதியா இரு. ராமுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பக்கத்து ஊருக்கும் பால் கொடுத்தா நமக்கே அதிக லாபம் கிடைக்கும் இல்லையா? ஆனா நம்ம கிட்ட இவ்வளவு மாடு இல்லையே. இன்னும் ஒரு மாடு வாங்கணும்னு கூட நினைக்கல. சீக்கிரமா அதிக காசு சம்பாதிக்கணும்னு தான் யோசிச்சான். நதிய பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஏன் இந்த பால்ல தண்ணி கலக்க கூடாது? யாராவது கண்டுபிடிக்க போறாங்களா? நாளைக்கு பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்து தான் பாப்போமே. அவ வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிச்சிடலாம். பாதி பால் பாதி தண்ணி கலந்தா போதும். யாருக்கும் தெரியாது. பார்க்குறவங்களுக்கு பால் மாதிரி தானே இருக்கும். கொஞ்சம் கலந்தாலே நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதையும் யாரும் கண்காணிக்க மாட்டாங்க. ராமு எப்போதும் போல ஊருக்குள்ள பால் கொடுத்தான். இன்னைக்கு பால் கொடுக்க போன வீடுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சா? மீதமுள்ள பால் எல்லாத்தையும் பக்கத்து ஊருக்கு கொண்டு போனான். ஏம்பா தம்பி, இந்த ஊருக்கு புதுசா? முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஆமாங்கய்யா. பால் வாங்கிக்கிறீங்களா? ரொம்ப சுத்தமான பால். இப்போதான் கறந்தது. தம்பி, பால் 1 லிட்டர் எவ்வளவு சொல்ற? 50 ரூபாய் தான் ஐயா. இவ்வளவு சுத்தமான பால் இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காது. எனக்கு 1 லிட்டர் கொடுப்பா தம்பி. சரிங்க ஐயா. ஒருத்தர் வாங்க ஆரம்பிச்சதும் ஊர் மக்கள் எல்லாரும் பால் வாங்க வர ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு பேர் வந்ததை பார்த்த ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாய் சிரிச்சான். ராமுக்கு அவன் நினைச்ச மாதிரியே அதிக லாபம் வர ஆரம்பிச்சது. காசு கையில சேர சேர அவ முகத்துல பெரிய சிரிப்பு வந்துச்சு. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கல. ஊர் மக்கள் பாலை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் ராமு ஊத்துற பால் ரொம்ப தண்ணியா இருக்குல்ல? நேத்து இந்த பால் போட்டு காஃபி போட்டேன். ரொம்ப தண்ணியா இருந்துச்சு. ருசியே இல்லப்பா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ராமு பால்ல தண்ணி ஊத்துறத ஒரு ஆள் பாத்துட்டார். பார்த்தவர் உடனே ஊருக்குள்ள வந்தார். அவசரமா தெருவுல நின்னிருந்தவர்களையெல்லாம் கூப்பிட்டு, ராமு பால்ல தண்ணியா கலக்குறான். நான் கண்ணால பார்த்தேன். ஓஹோ, அதான் காஃபி ரொம்ப மோசமா இருந்துச்சா? முதல்ல அவனை கேட்டு உண்மை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து சரியான பாடம் கத்து தரலாம். அப்போ அங்க ராமு வந்தா. கூட்டமா நின்னிருந்த ஊர் மக்களை பார்த்ததும் அவன் கொஞ்சம் பதறினா. ராமு, இவங்க சொல்றது உண்மையா? நீ பால்ல தண்ணி கலக்குறியாமே? எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? வாங்குறதுனா வாங்குங்க, இல்லனா வேற இடத்துக்கு போங்க.
என்ன செய்யணும்னு எனக்கே தெரியும். அவன் அப்படி சொன்னதை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ராமுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுத் தரணும்னு நினைச்சாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? ஐயா, 1 கிலோ பருப்பு கொடுங்க. எந்த பருப்பு வேணும்? 1 கிலோ தோரம் பருப்பு கொடுங்க. ராமு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ராமுவும் ராதிகாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, கல்லு! ராதிகா, சாப்பாட்டுல கல்லு இருக்கே. கல்லு எப்படி இங்க வந்தது? நீங்க வாங்கிட்டு வந்த பருப்புல இருந்திருக்கும் போல. இப்பவே போய் அந்த கடைக்காரனை கேட்டே ஆகணும். என்ன தைரியமா கல்லு கலந்த பருப்பு விற்கிறான்? நான் பருப்புக்கு தான் காசு தர்றேன், அவன் போடுற கல்லுக்கு இல்ல. யோ, நல்ல பருப்புன்னு நம்பி வாங்கின பருப்புல கல்லு இருக்கு. நான் பருப்புக்கு தான் காசு கொடுத்தேன், கல்லுக்கு இல்ல. வேணும்னா வாங்கியா, இல்லனா போய்யா. நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், போயா. பருப்புல கல்லு கலந்து விக்கிற உனக்கு இவ்வளவு திமிரா? இவர் மட்டும் பால்ல தண்ணி கலக்குவாராம், நாங்க பருப்புல கல்லு கலக்க கூடாதா? இவருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நாங்களும் பாலுக்குத்தான் காசு தர்றோம். அப்போதான் ராமு தான் செய்த தவறை உணர்ந்தான். ஐயா, நான் செய்த தப்ப மன்னிச்சுக்கோங்க. தவறு என்னோடது தான். இனிமே யாரையும் ஏமாத்த மாட்டேன். இப்பவாவது உன் தவற புரிஞ்சுகிட்டியே ராமு, ரொம்ப சந்தோஷம். தவறு செய்யாதவன் பெரியவன் இல்ல, தவறு செய்ததை ஒத்துக்கிட்டு திருந்துறவன் தான் உண்மையில பெரியவன். அந்த நாளிலிருந்து ராமு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இனிமே நேர்மையாதான் இருக்கணும்னு. அப்போதான் அவனுக்கு நன்றாக புரிஞ்சுச்சு. பேராசை கொஞ்ச நேரம் காசு கொடுக்கலாம், ஆனா நேர்மைதான் ஆயுள் முழுக்க நிம்மதி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவன் பால்ல ஒருபோதும் தண்ணி கலக்கல. ஊர்க்காரங்களோட நம்பிக்கையையும் மீண்டும் சம்பாதிச்சுக்கிட்டான். கதையோட நெறி என்னன்னா, பேராசை கீழே தள்ளும், நேர்மை மேலே உயர்த்தும்.